நீட்டே எடுத்துங்களேன். நீட் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றா இருக்குது. தமிழ்நாடு அரசாங்கம் எங்களுக்கு நீட் வேணாம், நீட்டிலிருந்து தீர்மானம் நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை ஆளுநருக்கு அனுப்புகிறாங்க. ஆளுநர் கால நிர்ணயம் இல்லை, அதனால் நாங்கள் அதை கிடப்பில் போடுறோன்றப்போ அவருக்கு இப்போ நீட் இங்கே இருக்கக்கூடாதுன்றாங்க. நீட் இல்லாமல் போயிடுமா? அல்லது நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ 69% இடஒதுக்கீடு இருக்குது, நாங்கள் தமிழ்நாடு மட்டும் 80% இடஒதுக்கீடு நாங்கள் பின்பற்றுவோம்னு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதில் ஆளுநர் முடிவு எடுக்கலைன்னா இங்கே 80% இடஒதுக்கீடை ஃபாலோ பண்ணுறக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அப்போது ஆளுநர் ஒரு மசோதா மேலே நிறைவேற்றல முடிவு எடுக்கலை அப்படின்னா அது சட்டமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்ற ஒரு புள்ளியை நோக்கி நகர்றது டேஞ்சர் ஜோன் தானே? இல்லைங்க, அதான் சொல்கிறேங்க. நீங்கள் அதுக்கான காரணங்களை சொல்ல வேண்டியதானே. எனக்கு 80% இடஒதுக்கீடோ இல்லை நீட்டு கண்டிப்பாக நடக்கணும்னு நான் நினைக்கின்றேன்னு ஒரு ஆளுநர் முடிவு பண்ணுறாருன்னா அதை நீங்கள் நிராகரித்து மறுபடியும் தமிழ்நாடு அரசாங்கம் சட்டம் இயற்றட்டும். அதை நீ ஜனாதிபதி அவர்கள்ட்ட அனுப்பணும். ஜனாதிபதி இல்லை 80% இடஒதுக்கீடு என்பது சமூக நீதிக்கு எதிரானது, இல்லை நீட்டே சமூக நீதிக்கு எதிரானது, அவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு போயிருங்க. நீங்க சொல்றேன் நீ காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கிறதா பிரச்சனை சொல்லி சொல்றேன். இல்ல அவர் கேட்கறது ரொம்ப முக்கியம் இல்லையா? இல்ல ஒரு தீர்மானம்ன்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கொண்டு உருவாக்கப்படுது. அதன் மேல நாங்க பதிலே சொல்ல மாட்டோம், கிடப்புல போடுவோன்றது மக்களை புறக்கணிக்கக்கூடியது தானே, மக்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய விஷயம் தானே அது.